system. Okay, point of sale system. So this is the partial domain model of POS. So while seeing this classes, sales line item, then store, sales, payment, register. So while seeing these classes, we can understood this is related to some sale, right? So domain model is a visual representation of conceptual classes. ஓகேவா? ஸோ இந்த டொமைன் மாடல் இதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன, நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டிங்கனாலே, இப்போ ஜஸ்ட் சேல்ஸ் லைன் ஐட்டம், வாட் ஆர் தி கிளாஸஸ் இன் திஸ் டொமைன் மாடல்? சேல்ஸ் லைன் ஐட்டம், ஸ்டோர், சேல், பேமெண்ட், ரெஜிஸ்டர். ஸோ இந்த கிளாஸஸை பார்க்குறப்பவே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஏதோ சம் சேல் ரிலேட்டட் ஒரு டொமைன் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிடும், ரைட்டா? ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டொமைன் மாடல் is a visual representation of conceptual classes. Okay, while representing the domain model, we no need to include the classes third compartment. Okay va, just class box mattum pota podum. Class box la just what is the class name, that's adu enough. Okay va, புரியுதாப்பா? ஸோ டொமைன் மாடல் அப்படிங்கிறது அப்படியே இட்ஸ் லைக் ஏ கிளாஸ் டயக்ராம் தான், பட் நோ நீட் டு ரெப்ரசன்ட் தி அட்ரிபியூட்ஸ் அண்ட் methods and all. Okay va, just we are specifying the classes, what are the classes involved in the particular application, அது மட்டும் நம்ம இதுல ரெப்ரசன்ட் பண்ணா போதும். ஓகேவா? இன்னும் டீடைல்டா இதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா that will be called as class diagram. ஓகேவா? புரியுதா? இப்போ சேல்ஸ் லைன் ஐட்டம் இருக்கு ஒரு கிளாஸ். ஸோ சேல்ஸ் லைன் ஐட்டம் which consists of many attributes and methods. ஓகேவா? ஸோ சேல்ஸ் லைன் ஐட்டம்ல n நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்கும், n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸோட கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? அந்த ஐட்டம்ஸோட ஸ்டாக் கவுண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் சேல்ஸ் லைன் ஐட்டம். ஸோ இதை பேஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி வந்துச்சுன்னா தான் தட் இஸ் கால்டு கிளாஸ் டயக்ராம். ஓகேவா? ஜஸ்ட் லைக் அதோட கிளாஸஸ் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஏ டொமைன் மாடல். ஓகேவா? அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, வாட் ஆர் தி கான்செப்சுவல் கிளாஸஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்ல வந்து டிஃபைன் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு டொமைன் மாடல். ஓகேவா? புரியுதாப்பா? கிளாஸ் டயக்ராம், டொமைன் மாடல் ரெண்டுமே வந்து சிமிலர் தான், பட் கிளாஸ் டயக்ராம்ல வி ஷுட் இன்க்ளூட் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? பட் இங்க வந்து டொமைன் மாடல்ல நோ நீட் டு ரைட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் வி ஆர் ஸ்பெசிஃபையிங் தி டொமைன்ஸ். ஓகே, என்னென்ன டொமைன் இருக்கு, என்னென்ன மெயின் கிளாஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம டொமைன் மாடல்ல வந்து இன்க்ளூட் பண்ணா போதும். ஓகேவா? புரியுதாப்பா? வாட் இஸ் டொமைன் மாடல் அப்படிங்கிறது தெரியுதா? So the domain models are also called as conceptual models. ஓகேவா? ஸோ இந்த டொமைன் மாடலை பார்த்தீங்கனாலே அந்த கான்செப்ட் என்ன, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத we can easily understood. Okay, domain models are illustrated with a set of class diagrams. ஓகேவா? ஸோ டொமைன் மாடல் எப்படி தான் இருக்கும்? It is a set of class diagrams. But class diagramல வந்து டீடைல்டா 3 compartmentsல நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். பட் இங்க டொமைன் மாடல் அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் we can write like this. இங்க பாரு, இந்த ஐட்டம் எப்படி கொடுத்திருக்காங்க, ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் ஆர் ஐட்டம் பாக்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க பாரு, இத மாதிரி கொடுத்தாலே போதும். இதுல டொமைன் மாடல்ல. பட் அதுவே கிளாஸ் டயக்ராமா இருந்துச்சுன்னா we should include the attributes of item, the methods of item, எல்லா டீடைல்டா இருக்கணும். ஓகேவா? இஸ் இட் கிளியர்மா? இஸ் இட் கிளியர்? புரியுதா ஏதாவது? Yes ma'am. Okay, so domain models are also called as conceptual model. ஓகேவா? ஸோ டொமைன் மாடலை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத you can easily understood. Okay, domain models are illustrated with a set of class diagram. So this is similar to class diagram தான். Okay, domain, object or conceptual classes இருக்கும், then association between classes. Okay, so this is similar to class diagram. So இங்கேயும் வந்து associations நாம form பண்ணணும். We should make association between the classes or object. Okay, then
வேற என்னென்ன இருக்கணும், அசோசியேஷன் அண்ட் அசோசியேஷன் நேம்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ சி சேல்ஸ் லைன் ஐட்டம் ரெக்கார்ட்ஸ் a சேல் ஆஃப் ஐட்டம். ஓகேவா, தென் ஸ்டோர், அதுல என்ன இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும், ரைட்டா. ஸோ ஸ்டோர் ஸ்டாக் இன் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. தென் ஐட்டம், சிமிலர்லி ஸ்டோர் ரெஜிஸ்டர் தி அட்ரஸஸ் ஆஃப் ஹவுசஸ். ஓகேவா, ஏன்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல டிஃபால்ட்டாவே நிறைய என்ன சொல்றது, இப்போ some people they will ஓகேவா. ஸோ அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா இந்த ஷாப்ல தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, திங்ஸ் எல்லாம் ப்ரேயரா வாங்குவாங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க. தே வில் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் டெலிவர் தி ஐட்டம்ஸ் வித் பிரைஸ் லிஸ்ட். ஓகேவா, ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ஸ்டோர் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கிளாஸஸோட அசோசியேஷன் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவுசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிமிலர்லி சேல் paid by payment வந்து என்ன, ஒவ்வொரு each and every sale that include payment. ஓகேவா, ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, paid by அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அசோசியேஷன் நேம் வந்து given by தி என்ன டெவலப்பர் தான். ஓகேவா, ஸோ நீங்க என்ன நேம் வேணாலும் இங்க வச்சுக்கலாம். பட் இந்த டூ கிளாஸஸ் வந்து ரிலேட் பண்ற மாதிரியான அசோசியேஷன் நேம்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணணும், ரைட்டாமா. Okay, the next one is conceptual classes. Okay, so a conceptual class may not considered in terms of symbol, intention or extension. Okay, symbol na words or images. Okay, intention of conceptual classes. See the example, concept symbol. Okay, so sale, date, time, and concept intention. ஓகேவா, ஸோ கான்செப்ட் இன்டென்ஷன் என்ன, இப்போ சேல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதோட டெஃபினிஷன் தான். ஓகே, a sale represent the event of a purchase transaction. It has a date and time attribute. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதோட என்ன டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து கான்செப்ட் இன்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் கான்செப்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு ஷாப்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் சேல் வந்து நடக்காது, n நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, சேல் 1, சேல் 2, சேல் 3, சேல் 4. ஓகேவா, ஸோ டொமைன் மாடல் இஸ் நாட் ஏ டேட்டா மாடல். ஓகே, தென் creation of domain model. This is very important question. Okay va, 13 mark question. Second unitல வந்து important questions பாத்தீங்கன்னா இந்த creation of domain model. Okay va, ஆர் ஏதாவது ஒரு class diagram drawing கொடுத்துடுவாங்க, ஆர் ஒரு scenario கொடுத்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் சினாரியோஸோட கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ண கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ பாரு கிரியேஷன் ஆஃப் அ டொமைன் மாடல். ஓகேவா, ஸோ இந்த கிரியேஷன் ஆஃப் அ டொமைன் மாடல் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 steps. Okay, first one is find the conceptual classes, then draw them as classes in UML class diagram, add associations and attributes. ஓகேவா, இதுல வந்து ஆக்சுவலா டொமைன் மாடல்ல வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் 3 ஸ்டெப்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் டொமைன் மாடல். ஓகேவா, ஃபைண்ட் தி கான்செப்சுவல் கிளாஸஸ், ட்ரா தம் அஸ் கிளாஸஸ் இன் UML கிளாஸ் டயக்ராம், தென் ஆட் அசோசியேஷன்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். ஓகேவா, POS சிஸ்டம். Okay, so இப்போ POS ஓட domain model, how we are going to create a domain model for POS system. So அதோட scenario என்ன, how to sell some items. Okay, how they are
how they are sale the items. இதுதான் வந்து அதுல வர்ற scenarios. So நம்ம அந்த scenarios ரீட் பண்றப்போவே we will select the domains. Okay, based upon the domain concept we will assign a classes. Okay va. So பாரு firstல வந்து sales line item, sale, store, payment, register. So இப்போ POI system எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யார் இன்வால்வ் ஆகுறாங்க, இது வந்து partial domain model தான். ஓகேவா. பட் full domain modelனா நம்ம அதோட டயக்ராம் வந்து எந்த மாதிரியா வரும், a POI system which consists of many domains, right? So அதுல வந்து யார் இன்வால்வ் ஆகுறாங்க, கஸ்டமர், cashier, then admin people, then sales line item, sale, store, payment, register, then stock, then third party tax agencies, then bank. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அந்த சேல்ஸ்ல யார் இன்வால்வ் ஆகுறாங்க எல்லாரும் நம்ம என்னன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம், டொமைன்ஸா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஒரு சினாரியோஸை ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் we will find out the என்ன கான்செப்சுவல் கிளாஸஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். தென் செகண்ட் என்ன பண்ணணும், வாட் ஆர் தி அசோசியேஷன் பிட்வீன் தி கிளாஸஸ், வாட் ஆர் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கிளாஸஸ் அப்படிங்கறது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. அந்த அசோசியேஷன் ஒன்ஸ் அதுல வர்ற மல்டிப்ளிசிட்டி, தென் அந்த அசோசியேஷன் நேம், இவ்வளவுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஓகேவா. இப்போ அசோசியேஷன் மல்டிப்ளிசிட்டினா மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத அசைன் பண்ணணும். இப்ப பாரு இதுல இந்த எக்ஸாம்பிள்ல ஐட்டம் அண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்டோர் தான் இருக்கும், பட் அதுல வந்து n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்க நம்ம மல்டிப்ளிசிட்டி வேல்யூ என்ன இன்க்ளூட் பண்ணுவோம், வாட் வி வில் இன்க்ளூட் இன் multiplicity value here asterisk. ஓகேவா. n number we don't know the exact count. ஓகேவா. இப்போ ஒரு ஷாப்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ரைட்டா. ஸோ வெஜிடபிள்ஸ்ல n number of vegetables இருக்கும், தென் ஃப்ரூட்ஸ்ல n number of fruits இருக்கும், அதே மாதிரி ரிமைனிங் ஐட்டம்ஸ்ல வந்து n number of items இருக்கும். ஸோ காமனா we are having a domain item. அதே மாதிரி காமனா ஸ்டோர். ஓகேவா. பட் இந்த ஸ்டோர் வந்து சிங்கிள் ஷாப் தான். ஓகேவா. ஒரு சிங்கிள் ஷாப் தான். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், we will given the multiplicity value 1. ஓகேவா. ஒரே ஒரு ஷாப் தான். ஓகே. ஸோ இந்த ஷாப்ல வந்து என்ன இருக்கு, n number of items. So we don't know the exact count. exact count தெரியல அப்படின்னா we have to assign the value asterisk. ஓகேவா. புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், based upon the given scenario or given problem, first step என்ன, we have to choose the conceptual classes. ஓகேவா. ஸோ conceptual classes ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை வந்து அப்படியே கிளாஸ் பாக்ஸ்ல போடணும். ஓகேவா. ஸோ கிளாஸ் பாக்ஸ்ல போட்டு கிளாஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணிப்போம். தென் அசோசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. வாட் இஸ் தி அசோசியேஷன் பிட்வீன் தி கிளாஸஸ் அப்படிங்கறத we have to identify. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ் கொடுக்கணும். தென் என்ன அசோசியேஷன் நேம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. புரியுதாப்பா. ஸோ பாரு இதில் தான் அந்த ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி கான்செப்சுவல் கிளாஸஸ், draw them as classes in UML class diagram, add associations and attributes. Okay va. So see the first step, finding conceptual classes. Okay, the 3 strategies to find conceptual classes are reuse or modify existing modules, then use a category list, then identify noun phrases. Okay va. So these are the 3 steps to find the conceptual classes. Okay, so reuse or modify existing models. Okay va. So இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி we have a domain model. Okay, but based upon the customer requirement we are going to include some more facilities, some more domain concept. ஓகேவா. அப்படிங்கிற கேஸ்ல இப்ப புதுசா நம்ம என்ன இன்க்ளூட் பண்றோமோ அதை மட்டும் புதுசா எடுத்துட்டு ரிமைனிங் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா,
அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால தான் ரீயூஸ் ஆர் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ். ஆல்ரெடி இருக்குது, அகைன் each and every iteration based upon the customer requirements we are going to reuse or modify the previous model. Okay va, that is our first step. Okay, then use a category list. The reuse or modify existing models. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கிட்டே வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா, ஒரு POS ஓட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க அந்த டெவலப்பர் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ டெவலப்பர் கிட்ட பேசிக்கா என்ன இருக்கும், so many கோட்ஸ் இருக்கும், so many மாடல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ பேஸ்ட் அப்பான் தட் பர்டிகுலர் கஸ்டமர், இங்க வந்து கஸ்டமர் அப்படிங்கிறது யாரு, அந்த ஷாப்போட ஓனரா இருக்கலாம். ஓகேவா, சோ அந்த ஓனர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு கேட்கறப்போ அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த மாடியூல்ஸை என்ன பண்ணிப்பாங்க, ரீயூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இந்த பேங்கிங், இதெல்லாம் இந்த பேங்கிங் செக்டார்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன், தென் நியூ கஸ்டமர் இன்க்ளூட் பண்றது, அதே மாதிரி அதுல வர்ற ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து எல்லா பேங்குக்கும் காமனா தான் இருக்கும். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அகெயின் ஒரு நியூ பேங்குக்கு வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கேட்கறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற மாடியூல்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க, ரீயூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, தென் செகண்ட் ஸ்டெப், யூஸ் ஏ கேட்டகரி லிஸ்ட். இங்க பாரு, சம் ஆஃப் தி காமன் கேட்டகரிஸ் ஆர் POS, மோனோபாலி, ஏர்லைன் ரிசர்வேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஸோ இதுலயே வந்து காமனா இருக்கிற டொமைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ POSல சேல், பேமெண்ட், சேல்ஸ் லைன் ஐட்டம், இது எல்லாமே வந்து POSல காமனா இருக்கும். ஸோ இப்போ ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரெஜிஸ்டர், பேமெண்ட் இதெல்லாம் வந்து காமனா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த காமனா இருக்கிறதெல்லாமே வந்து நாம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு கேட்டகரியா தான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எப்பவுமே என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன, யூஸ் ஏ கேட்டகரி லிஸ்ட். ஓகேவா, காமனா ஒரு கேட்டகரி லிஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதே வந்து என்ன பண்ணிக்கலாம், அகைன் அண்ட் அகைன் we can reuse. Okay, then next one is identify noun phrases. Okay, noun phrase identification. Identify the nouns and noun phrases in textual description of a domain. ஓகேவா, ஸோ noun phrases என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் சேல். ஓகேவா, இதை வேணா வேற மாதிரி கூட கொடுக்கலாம் சென்டென்ஸ் மேக்கப் பண்ணி, பட் அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எப்படி கொடுத்துருக்காங்க, noun phrase-ல ப்ராசஸ் சேல். ஓகேவா, டிஃபால்ட்டா இந்த POS ஆர் அந்த சேல்ஸ் ரிலேட்டட் என்ன வந்துச்சுனாலும் இந்த ப்ராசஸ் சேல் அப்படிங்கிற ஒரு டொமைனை வந்து we can reuse. ஓகேவா, இல்ல பாரு, POS தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் அரைவ்ஸ் அட் POS, செக் அவுட் வித் குட்ஸ், cashier starts a new sale, cashier enters item, identifies. ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே POSல வர்றதுதான். ஓகேவா, சேம் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ அகெயின் இதுதான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, POS. ஸோ ஹவு டு கிரியேட் ஏ டொமைன் மாடல். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை தி டொமைன் கான்செப்ட். தென் ஒன்ஸ் டொமைன் கான்செப்ட் என்ன, கான்செப்ஷுவல் கிளாஸஸ் என்ன அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் we will form a class diagram. ஓகேவா, கிளாஸ் டயக்ராம்னா no need to include என்ன செகண்ட் அண்ட் தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ், ஜஸ்ட் டொமைன் மட்டும் இருந்தா போதும், அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும். ஓகேவா, ஸோ பாரு, ஃபர்ஸ்ட்ல POS வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு வாட் ஆர் தி கிளாஸஸ் ஃபார் தி பர்டிகுலர் டொமைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்காங்க. சேல், கேஷ் பேமெண்ட், சேல்ஸ் லைன் ஐட்டம், ரெஜிஸ்டர், லெட்ஜர், கேஷியர், கஸ்டமர், ஸ்டோர்,
ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், தென் ப்ராடக்ட் கேட்டலாக். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஐடென்டிஃபைட் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டைம் என்ன பண்ண போறாங்க? கன்ஸ்ட்ரக்ட் த UML கிளாஸ் டயக்ராம் ஃபார் தி அபவ் கிளாஸஸ். ஒன்ஸ் கிளாஸஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன கிளாஸ் டயக்ராம் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ கிளாஸ் டயக்ராம்னா என்ன, அதோட நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நாம அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாக்ஸ்ல வந்து போட்டுட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர், ஐட்டம், ஸ்டோர், சேல்ஸ் லைன் ஐட்டம், கேஷியர், கஸ்டமர், லெட்ஜர், ப்ராடக்ட் கேட்டலாக், தென் ப்ராடக்ட் கேட்டலாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் அவர் தேர்ட் ஸ்டெப்? மேக் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? தே வில் மேக் அ அசோசியேஷன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு அசோசியேஷன்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் அசோசியேஷன்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ கிளாஸஸ். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, கம்பெனி அண்ட் பர்சன். ஓகேவா? ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ கிளாஸஸ்? What is the relationship between these two classes? Company works for persons. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒர்க்ஸ் ஃபார் அப்படிங்கிறது வந்து என்ன? இந்த அசோசியேஷன் நேம். ஓகேவா? தென் வாட் இஸ் த மல்டிப்ளிசிட்டி வேல்யூ? ஒன் கம்பெனி, n number of employees. ஓகேவா? தென் வாட் இஸ் தி ரோல் எண்ட் நேம்ஸ்? ரோல் எண்ட் நேம் என்னென்ன இங்க? எம்ப்ளாயர். ஓகேவா? இந்த கார்னர்ல இந்த ரோலோட நேம் வந்து எம்ப்ளாயர், இங்க வந்து எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ அசோசியேஷன்ல என்னென்ன மெயினா நமக்கு தெரியணும்? அசோசியேஷன் நேம், ரோல் என்ன, அசோசியேஷன் எண்ட் நேம்ஸ் தெரியணும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஹவு டு create a domain model. First step என்னப்பா? First we have to read and identify the domain classes. ஓகேவா? once domain classes என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கிளாஸ் பாக்ஸ்ல வந்து அதை drawing பண்ணணும். ஓகே? then third step என்ன? make association between the classes. ஓகேவா? then association அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have to find the association name. அப்புறமா இந்த ரோல் ரெண்டு எண்டுக்கும் அதோட ரோல்ஸ் என்ன அப்படிங்கறத நாம அசைன் பண்ணணும். தென் மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ் அசைன் பண்ணணும். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ அசோசியேஷன் இஸ் டிஃபைன்ட் as semantic relationship between two or more classifiers that involve connections among their instances. ஓகேவா? ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. register that records current sale. ஓகேவா? ஸோ இங்க அசோசியேஷன் நேம் இஸ் records current sale. ரைட்டா? then what is the multiplicity value? one register கரண்டா வந்து எதைதான் சேல் எதைதான் ரெக்கார்ட் பண்றாங்க? கரண்ட் சேல் மட்டும். ஸோ இங்க 1 கொடுத்துருக்கோம். ஓகேவா? சப்போஸ் இங்க ரெஜிஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா இங்க வந்து மல்டிப்ளிசிட்டி வேல்யூ என்ன கொடுத்துருக்கலாம்? ரெஜிஸ்டர் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 1, சிங்கிள் ரெஜிஸ்டர் இட் ரெக்கார்ட்ஸ் n number of sales. ஓகேவா? இங்க வந்து என்ன என்ன மல்டிப்ளிசிட்டி நேம் கொடுத்துருப்போம்? ஆஸ்ட்ரிக்ஸ். கிளியர்மா? ஸோ very important question for association name. Next, how will assign the association notation? Okay va? So association notation already நமக்கு தெரியும். என்ன? solid line. Okay va? Binary association is solid line connecting two class symbols with capitalized association name. Okay, the ends of association contains multiplicity expression, that is numerical instances of the classes. Okay va? So then multiplicity already நம்ம பார்த்த கான்செப்ட் தான். how to draw the class diagram அந்த இதுலயே வந்துடும் இது எல்லாமே. how to assign the multiplicity values அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இங்கேயும் டொமைன் மாடல்லையும் அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கேயும் எல்லாமே டீடைல்டா யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ மல்டிப்ளிசிட்டி டிஃபைன்ஸ் how many instances of class A
can be associated with the instance of class B அப்படிங்கிறது தான். ஓகேவா? clear? Again multiplicity values already உங்களுக்கு தெரியும் class diagramல கொடுத்திருக்கிறேன் இதெல்லாமே. So 0 or many we can write asterisks. Then exact 1 to more அப்படினாக்க 1 dot dot asterisks. 1 to we know the starting and end value na and the starting value dot dot end value. Okay va? Then exacta in the count இவ்வளவு தான் 5 exactly 5 or exactly 100 na inga we have to specify 100. Okay va? Then 3 5 8 okay va? Maybe 3 or maybe 5 maybe 8 இந்த ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கலாம் அப்படிங்கறப்போ we can assign like this. 3 first value comma second value comma third value okay va? Commas கொடுத்து நீங்க எந்த values அதை செப்பரேட் பண்ணலாம். Okay va? Then navigation okay va? இங்க இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா, rectangle filled triangle ஒரு சிம்பல் இருக்கு, அதுதான் வந்து navigation. Okay va? இது வந்து association navigation or navigability to specify a role affiliated with each other. Okay va? At the end of the association line person has bank account. Okay va? So இங்க வந்து the navigation symbol we can include. Okay, one person has multiple bank accounts. So இங்க வந்து multiplicity என்ன கொடுத்திருக்காங்க, person வந்து ஒருத்தங்க தான், but single person may have என்ன multiple bank accounts. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, என்ன asterisk notation. Okay வா? Then இங்க வந்து navigation symbol present பண்ணிருக்காங்க, அதே மாதிரி இங்க association name கொடுத்திருக்காங்க. Single person has multiple bank accounts. Okay. Then multiple associations between two classes. Okay va? So multiple associations also we can use. பாரு, flies to airport, அதே மாதிரி ஒரே ஒரு ஏர்போர்ட் தான், சிங்கிள் ஏர்போர்ட், பட் வந்து n number of flights வரும், ரைட்டா? So multiple associations. இது வந்து காமன் அசோசியேஷன் லிஸ்ட். காமனா வந்து பிஓஎஸ்க்கு தான் அகைன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேஷ் பேமெண்ட், a transaction A is a transaction related to another transaction B அப்படிங்கிறப்போ அது வந்து டிரான்சாக்ஷன் வந்துச்சுனாலே அது வந்து எங்க தான் வரும், கேஷ் பேமெண்ட் ஆர் சேல்ஸ் ரிசர்வேஷன். ஓகேவா? ஸோ சாம்பிள் இந்த கேட்டகரி இதுலலாம் மேபி சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. கேஷ் பேமெண்ட், A is a line item of a transaction B, so sales line item or sale, ரைட்டா? ஸோ இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, ஹவு டு கிரியேட் a domain model. So we have 3 steps. First step என்ன, find the conceptual classes. Second step வந்து என்ன, draw them as classes in UML class diagram. Then third step என்ன, add associations and attributes. ஓகேவா? So firstல finding conceptual classes, இங்க வந்து we have 3 categories, 3 strategies: reuse or modify existing models, use a category list, then identify noun phrases. Then second வந்து என்ன, draw them as classes in UML diagrams. இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து கிளாஸஸா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. தென் ஐடென்டிஃபை பண்ண கிளாஸஸ் கிளாஸ் பாக்ஸஸ்ல என்ன பண்ணணும், டிரா பண்ணணும், ரைட்டா? தேர்ட் ஸ்டெப் என்ன, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன அசோசியேஷன் அப்படிங்கிறத we will find and draw. ஓகேவா? ஸோ அசோசியேஷன் போடுறப்போ அசோசியேஷன் நேம் கம்பல்சரி இருக்கணும், எண்ட் ரோல்ஸ் இருக்கணும், அதே மாதிரி மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ் இருக்கணும். ஓகேவா? தென் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் டயக்ராம் அப்படின்னு வர்றப்போதான் அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பட் டொமைன் மாடல் அப்படின்னு வர்றப்போ ஜஸ்ட் கிளாஸ் பாக்ஸஸ். ஓகேவா? சிங்கிள் கிளாஸ் பாக்ஸ் மட்டும் போதும், எக்ஸப்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கம்பார்ட்மெண்ட். ஓகேவா? தட் இஸ் டொமைன் மாடல். கிளியர்? புரியுதா?
Any doubt, ma? Any doubt? Okay, anyone? Can you say the steps of design a domain model? Anyone? Anyone? Finding the conceptual classes, ma'am. First Okay, very good. First step. Then drawing the UML case diagram, ma'am. Class diagram, UML class diagram. Okay, but second step on the class diagram தான் கொடுத்திருக்காங்க, but no need to include second and third compartments. Okay, single box la we can write the class names. Okay, then what is third step? Third step, association and attributes need to add. Very good. Okay, so these are all the 3 steps how to create a domain model. Very, very important question, repeated university question. Okay, Papa? See, this is the partial domain model of POS case study, next gen POS system. Okay va? So பாரு இந்த example பார்த்தாலே உனக்கு you can get a clear idea. Okay va? Just what are all the classes involved in that particular application அப்படிங்கிறது இதுல இருக்கும். Okay va? So பாரு sales line item, ledger, product catalog, product description, item, store, sale, register எல்லாமே இருக்கு. ஓகேவா, பட் இந்த தேர்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து என்னதான் இருக்கு, எம்டியா தான் இருக்கு. ஜஸ்ட் டொமைன் மாடல் அப்படின்னாலே அதுல என்னென்ன கிளாஸஸ் வருது அப்படிங்கறத மட்டும் என்ன பண்ணா போதும், ஸ்பெசிஃபை பண்ணா போதும். நோ நீட் டு இன்க்ளூட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஆபரேஷன்ஸ். ஓகேவா, கிளாஸ் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கிளாஸ் நேம் கம்பல்சரி இருக்கணும். அட்ரிபியூட் அண்ட் functions or methods வந்து no need to include in the domain model. ஓகேவா, பட் கிளாஸ் டயக்ராம் அப்படின்னு வர்றப்போ கம்பல்சரி என்ன இருக்கணும், இந்த கிளாஸ் பாக்ஸஸ்ல 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் யூ மஸ்ட் ரைட் தி கிளாஸ் நேம். செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கணும், அட்ரிபியூட். அண்ட் தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கணும், மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ பாரு ரிமைனிங் எல்லாமே இதுல ஃபில் ஆயிருக்கும். ஸோ see the class, sales line item and item. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து மல்டிப்ளிசிட்டி வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. தென் அசோசியேஷன் நேம். ஓகே, இங்கேயும் மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ். இதே மாதிரி ஸ்டோர் அண்ட் ஐட்டம். ஓகே, ஸ்டோர் which have stocks n number of items. So multiplicity value 1 asterisk n. Then sale captured on register. ஓகேவா, சேல் அண்ட் ரெஜிஸ்டர் இதோட ரிலேஷன்ஷிப், இதோட ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கிறோம், இந்த அசோசியேஷன் நேம் கேப்சர்ட் ஆன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் domain model. Go through this diagram. Any doubt? How to create a domain model? Okay, note down one problem. Draw a domain model. Note down the problem. Draw a domain model. Draw a domain model for
library management system. வேணாம், library management system வேணாம். hospital management system. Hospital management system. Draw a domain model for hospital management system. Draw a domain model, make it fast. So what are all the 3 steps to form a domain model, ma? First we have to find out the domain classes. Okay va, classes என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு. தென் செகண்ட் ஸ்டெப் என்ன, அந்த classes எல்லாத்தையும் எதுல போடணும், கிளாஸ் பாக்ஸஸ்ல போடணும். தென் we have to find the relationship between classes. ஓகேவா, ஸோ ரிலேஷன்ஷிப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அசோசியேஷன் நேம், மல்டிப்ளிசிட்டி வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணிடலாம். ஓகேவா, மேக் இட் ஃபாஸ்ட். Draw a domain model for hospital management system. Any doubt, ma? The doubt இருக்கா? ஓகேப்பா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டொமைன் மாடல் ஃபார் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம்.